ஹாய், என் பேர் நவீன். இது யாமினி. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே லைக் யூனிட்டாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம் ஃபார் ஒய்ஃப் ஃபார் டெலிவரிக்கு. ஸோ வி ஆர் கம்மிங் ஃப்ரம் ஊரப்பாக்கம் ஆக்சுவலி. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்துட்டு நாங்கள் ஊரப்பாக்கத்தில் தான் பார்த்தோம். லைக் அரௌண்ட் ஃபார் 6-7 months அங்கே தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் நாங்கள் வந்துட்டு இங்கே லைக் இவங்க அம்மா வீட்டு சைடு, ஸோ இங்கே வந்து கேளம்பாக்கத்தில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு நியர்பையில் எங்கே நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு நாங்கள் கேட்டப்போ நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு யூனிட்டாஸ் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கே டாக்டர் பின்னுன்றவங்க வந்து நல்லா பார்க்குறதா எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து செக் பண்ணோம், மேம் செக் பண்ணோம். மேம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே டேக் கேர் பண்ணாங்க. ஸோ எங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கு தேவையான சஜஷன்ஸ் கைடன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்தாங்க. அண்ட் இவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி எங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நல்லாவே கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ மேம் ஃபுல் சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி மேம் வந்துட்டு இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லிட்டாங்க லைக் வி ஆர் கோயிங் ஃபார் நார்மல் டெலிவரி தான். ஸோ அவங்க வந்து அதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அண்ட் தென் லைக் எனக்கு எல்லாமே மேம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே நார்மல், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. லைக் ஒரு ஆஃப்டர் 38 வீக்ஸ்க்கு அப்புறம் வாட்டர் லெவல் கம்மின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது திடீர்னு நாங்கள் சும்மா நார்மலாக செக்கப் வந்தப்போ இந்த மாதிரி அட்மிட் ஆகிட்டு இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டே வி கேன் எக்ஸ்பெக்ட் பாப்பா அந்த மாதிரி. அப்போது நாங்கள் வந்து அட்மிட் ஆனோம் 22nd ஆஃப்டர்நூன் அந்த டைமில். ஸோ அவங்க சொன்னாங்க நீங்கள் 23rd அந்த மாதிரி மத்தியானமோ இல்லை ஈவினிங்குள்ளே டெலிவர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் கேட்டோம் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கே, ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் மேம் சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பா வந்து சேஃபாக இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அட்மிட் ஆகிட்டு இன்டியூஸ்லாம் பண்ணிட்டாங்க. பட் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஒரு 4.5 hours பிறந்துட்டான் இவன். பேபி பாய் பிறந்துச்சிங்களே எக்ஸாக்டாக அரௌண்ட் 10:45 PM வந்துட்டு பேபி பாய் பிறந்தாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு த்ரூ அவுட் நர்ஸோட ஃபோனில் கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு பீரியாடிக்லி வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இவங்க சுச்சுவேஷன் என்ன, இவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு, இவங்க எவ்வளோ பெயின் இருக்குது, ஸோ எப்போது வந்துட்டு லேபர் வார்டு ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் வந்து மேம் சைட்லேருந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. மேம் ஃபுல் சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ஸோ ரொம்ப எல்லாருமே ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து கொஞ்சம் லைக் பேனிக்காக இருந்தாங்க. பட் தென் அவங்களோட சப்போர்ட் இதில் வந்துட்டு அவங்க என்கரேஜ் பண்ணாங்க நல்லா. ஷி வாஸ் ஏபிள் டு டெலிவர் தி பேபி without much pain and with full support from like the hospital management. மேம் வந்து லைக் பாப்பா நர்ஸ்க்கு கால் பண்ணி இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அந்த மாதிரி நடுவில் அவங்களும் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ராப்பராக லைக் ரொம்ப இதுவாக இருந்தாங்க, ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதாவது எக்ஸ்பெக்டேஷனை விட மீறியே இருந்தது. ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. அதே மாதிரி லேபர் ரூமில் கூட போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணது வந்துட்டு லைக் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லணும் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் இருந்தது. பட் தென் அதை வந்து லைக் ரொம்ப ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ் அண்ட் இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் கிரெடிட்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அண்ட் போஸ்ட் டெலிவரி கூட இங்கே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக பேபி அண்ட் ஒய்ஃபோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹெல்த் லைக் கிரிட்டிக்கல் வைட்டல் லெவல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க கிளீனிங் ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு ப்ராப்பராக ரூம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எவ்ரி 6 hours வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் என்ன ஒரு கன்சர்ன் 6 மாதம் கன்சர்ன்ஸ் இருந்தாலும் அவங்க லைக் உடனே அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்துட்டு we should really appreciate. And so yeah, we do recommend Unitas Hospital for everyone who is looking for an safe and sound delivery. Thank you. அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நர்ஸஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு, அப்புறம் மெயினாக பினு மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். I would also like to convey my thanks to Binu ma'am, the hospital management and staff. Thank you.